மணத்தி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை அவரும் நானும் சேர்ந்து பலமாக விவாதித்து அவர் கூட அவர் என்னை நம்பினார். அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் எடுத்த படம். இன்றைக்கி அந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது இந்த படத்தோட ரிசல்ட்டை தாண்டி எனக்கு வர மெசேஜ், என்னை தேடி பேசுகிறவங்க, என்னை ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க, தென் சவுத் தமிழ்நாட்டில் கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஆதரவு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கை கொடுத்ததுக்கான காரணம் இந்த மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொண்டது தான். நிறைய எங்கிட்ட பிள்ளைகள் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு, நான் நிறைய முரண்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள். ஆனால் இது எல்லாமே என்னோட ஆர்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படி யாராவது வருத்தப்பட்டிருந்தா, யாரையாவது நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தா, இந்த படத்தில் வேலை செய்யும்போது நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்குவேன். ஏன்னா எனக்கு அந்த கிட்டத்தட்ட 80 நாள், 80-90 நாள் நினைக்கிறேன். இந்த 90 நாளில் நான் என்ன வாழ்ந்தேன்னு எனக்கே தெரியாது. அது முழுக்க நான் ஆர்ட் ஃபார்மில் தான் இருந்து என்னோடய சினிமாக்குள்ளே இருந்திருக்கேன். அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுவேன். என்னோடய சினிமாவை அது என்னமோ தெரியல எனக்கு. அது நடக்கும்போது நான் அந்த சினிமாவை முழுசாக நான் தோற்றுக்கணும் அப்படிங்கிற தோற்றுக்கூடாது அப்படிங்கிற பயத்திலே நான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்குன்னு தெரில. அதனாலேயே கொஞ்சம் அதிகப்படியான வேலைகளை செய்கிறேன், கொஞ்சம் அதிகப்படியான ஆட்கள்கிட்ட உழைப்பை வாங்க ட்ரை பண்ணுறேன், இன்னும் அதிகப்படியான நேரத்தை அவங்கள்ட்ட எடுத்துக்கிறேன். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் இந்த படத்தில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட இருக்க எல்லார்ட்டையுமே நான் எப்படி இருக்கேன் இந்த படத்துக்காக அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அது நிறைய இடத்துல முரணாக இருக்குது, நிறைய இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு. ஆனால் ஃபைனலி இந்த படத்தோட ரிசல்ட் அவங்களுக்கானது தான். அவங்க அதை நம்பி என்னை உழைச்சிருக்காங்க. அப்படி நான் முரண்பட்ட, நான் வருத்தப்பட்ட, இல்லை என்ன சொல்கிறது, என் மீது வருத்தப்பட்ட நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மட்டுமே காரணம். இந்த படத்தை தாண்டி நான் எந்த வகையிலையும் யாரையுமே பகையாக நினச்சதில்லை, எதுவும் கிடையாது.